ப்ரோ. சொல்றா. அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. வலைக்கம் சலாம் ப்ரோ. ப்ரோ என்னுடைய பெயர் அப்துல் ஜப்பார். உங்களுடைய பெயர் என்ன? ப்ரோ என்னோட பெயர் அப்துல் ரஹ்மான். உங்களிடம் சில கேள்விகள் கேட்கலாமா? ஓ தாராளமாக கேட்கலாம். இஸ்லாத்தின் சிறந்ததில் இருந்த அது என்ன? 1 தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் கூறுவது. 2 பசித்தவருக்கு உணவு அளிப்பது. இந்த உலகம் முஸ்லிம்கள் சிறைச்சாலையாய் இருக்கின்றார்கள், காபிர்கள் சொர்க்கமாய் இருக்கின்றார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 1 தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் கூறுவது. 2 அச்சுக்கு நேர்ந்து தும்பினால் பதில் கூறுவது. 3 ஜனாசாவை பின்தொடர்வது. 4 விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது. 5 உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்வது. உள்ளங்களை புறக்கக்கூடியவரே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிறை வைப்பாயாக. உன் பெயரை யா அல்லாஹ், உன் பெயரை கொண்டு மன்னிக்கிறேன், உன் பெயரை கொண்டு விழிக்கின்றேன். அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா வமாதானா வ இலைஹின் நுஷூர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குப்ஸி வல் ஹபாயிஸி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிமிஷம் நீங்க மைக் செக் பண்ணிக்கிறீங்க. நீங்க மைக் செக் பண்ணிக்கிறேன். ஏய் பாஸ் பண்ணுடா. வயர் தான் பிரச்சனை. வயர் அடுத்ததாக வாசிமா வாசிமா
ஒரு நிமிஷம் अस्सलाम अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। हेलो अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि व नहमदुहू व नस्तईनुहु मय यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहू व नस्तईनुहु मय यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ படைப்பினங்களை படைச்சு மிக முக்கியமாக மனிதர்களை படைச்சு மிக சிறந்தவர்களாக நம்மளை முஸ்லிமாக படைச்சிருக்காங்க. நம்மளை நேர் வழியில ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் வணக்கத்திற்குரியவனாக நம்பி ரசூலுல்லாஹ்வை இறுதி தூதராக நினைக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்தா பத்தாது. அதோட நம்ம நல்ல அமல்களும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கூறியிருக்கிறான். ஒரு ஹதீஸ்ல வருது, இருள் நிறைந்த ஒரு பகுதியை போன்ற வரவிருக்கும் குழப்பத்திற்கு முன்னால் நற்செயல்களை போட்டியிடுங்கள். அப்போக்கம் ஏற்பட்டு விட்டால் ஒரு மனிதன் காலையில் மூமினாக இருந்துவிட்டு மாலையில் காஃபிராகி விடுவான், அல்லது மாலையில் மூமினாக இருந்துவிட்டு காலையில் காஃபிராகி விடுவான். தனது உலக செல்வத்திற்காக தனது மார்க்கத்தையே விட்டு விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம நல்ல அமல்கள் செய்யறதுல முந்திக் கொள்ளணும் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. நம்ம ஒவ்வொரு நாளும் பல நன்மையை அறியாம எவ்வளவோ பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கோம். நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலோ அந்த பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்கும். நமக்கு டிவி பார்க்கிறோம், மொபைல் யூஸ் பண்றோம், அதெல்லாம் நமக்கு பாவம் தெரிஞ்சும் அந்த பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்கும். இந்த பாவத்தெல்லாம் அழிக்கக்கூடிய கருவியா நமக்கு நல்ல அமல்கள் இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் அவன் செல்லக்கூடிய பாதையில் முள்கிளைகளை காண்கிறான், பிறகு அதை எடுத்து அகற்றி போடுகிறான். அவனின் இந்த செயலை பார்த்து அல்லாஹ் அவனுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் உதாரணமா நம்ம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு ஆணியோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ ஏதோ இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம சேஃபா போயிடும். ஆனா பின்னால வரக்கூடியவங்க அதை கவனிக்காம வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்படுது, அங்க ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது. இதெல்லாம் ரொம்பவே சின்ன அல்பமாக கருதப்படும் சின்ன விஷயம் தான். ஆனா இதுல இருக்கக்கூடிய நன்மை அவ்வளவு பெருசா இருக்கு. அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறான், நமக்கு நன்மையை கொடுக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, பேரிச்சம்பழத்தின் கீற்றை கொண்டாவது நீங்கள் நரகத்தை விட்டு தப்பிக்க நினைவுங்கள், அல்லது நல்ல வார்த்தை பேசுவதன் மூலமாக நரகத்தை விட்டு தப்பியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பேரிச்சப்பழத்தின் கீற்று அப்படின்றது பேரிச்சப்பழத்திலிருந்து ஒரு பகுதி, அதை கொடுத்து நீங்க தர்மம் செஞ்சாலே நரகத்தை விட்டு தப்பீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட நல்ல செல்வம் இருக்குது, 3 வேளை நல்ல ரசக் சாப்பிடுறோம், போட்டுக்கிறதுக்கு நல்ல உடை அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஆனா நமக்கு உதவி தேடி வரவங்க கிட்ட நம்ம முன்ன பின்ன பார்க்கணும் கொடுத்துருக்கு. ஆனா நம்ம கொடுத்தோம்னா அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பு வழங்கி நம்ம நரகத்திலிருந்து காப்பாற்றலாம். அதே ஹதீஸ்ல இன்னொரு பகுதியா நல்ல வார்த்தை பேசுவதன் மூலம் நரகத்தை விட்டு தப்பியுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நல்ல வார்த்தை என்பது ஒருத்தவங்களை பார்த்து சலாம் சொல்றது, ஒருத்தவங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அவங்களை நலம் விசாரிக்கிறது, ஒருத்தவங்களை பார்த்து பொன் சிரிப்பு சிரிச்சாலே அதுல அவ்வளவு நன்மையை அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த அமல்கள் செய்வதன் மூலமா நம்ம நரகத்தை விட்டு தப்பிக்கிறோம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் தனது சகோதரனுக்காக மலையில் துவா செய்தால் உனக்கும் அவ்வாறே ஆகட்டும் என்று மாணவர்கள் அவனுக்காக துவா செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவ்வளவோ பேர் நம்ம கிட்ட வந்து துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்களை பார்த்தாலே தெரியும் அவங்க இந்த கஷ்டத்துல இருப்பாங்கன்னு. அவங்களுக்காக யா அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, யா அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத்தை கொடு, யா அல்லாஹ் அவங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடு நம்ம துவா செஞ்சா வானவர்கள் நமக்காக உனக்கும் அப்படியே ஆகட்டும் துவா செய்ய
செல்லத்தெல்லாம் விட்டு நம்ம எந்த இதுவும் பண்ண வேணாம். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஆனா இதுல இருக்கக்கூடிய நன்மை அவ்வளவு அதிகமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இதெல்லாம் இந்த நன்மையெல்லாம் செஞ்சு நாளைக்கு நல்ல நேரத்துல அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஜஸாக்கல்லாஹு கைர். அடுத்ததாக ஆஃபியா. ஆஃபியா யாருங்க சொல்லுங்க அமைதியா ஆஃபியா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஆமா சின்ன வாங்கி பார்த்து வைக்கிறாங்க. அப்படியே அடுத்ததாக ஹப்ஸா. ஹப்ஸா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பாதிக்கப்பட்டோரின் துஆவில் அஞ்சுவோம். உலகத்துல வாழ்ந்த அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் இது பண்ணணும். ஒருவருக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி இது பண்ணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஆத் அலி அவர்களை யமன் நாட்டுக்கு ஜகாத் வசூலிப்பதற்காக அனுப்பி வச்சாங்க. அப்போது அவங்க சொல்லி அனுப்புறாங்க, முஆத், நீ பாதிக்கப்பட்டவரின் துஆவிற்கு அஞ்சிக்கொள். ஏனெனில் அவருடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த ஒரு திரையும் இல்லை என்று சொல்லி அனுப்பினாங்க. அதாவது அருண் பின் நாமு அவர்களுடைய பேரனான சஹீத் பின் சஹீத் அவர்களுக்கு ஒரு நிலம் இருந்தது. அதை ஒரு பெண்மணி அபகரிச்சுக்கிட்டாங்க. அந்த நிலத்துக்காக வாரம் புரிஞ்சாங்க. அதுக்கு சயீத் பின் சயீத் அவர்கள் அந்த பெண்ணுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. அந்த துஆவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கிறான். இறைவா, இந்த பெண்மணி பொய் சொல்லக்கூடியவளாக இருந்தால் இவளுடைய பார்வையை குருடாக்கிவிடு, இவளுடைய வீட்டை இவளுக்கு கபராக்கிவிடு என்று சொல்லியிருக்கான். அது எப்படின்னு துஆ செஞ்சிருக்காங்க. அப்போது பிற்காலத்துல அந்த பெண்மணி பார்வை இல்லாதவளாக சுவற்றை தடவிக்கொண்டு நடந்து செல்வானாம். அப்பொழுது அவள் சயீத் பின் சயீத் எனக்கு எதிராக கேட்ட துஆ பலித்து விட்டது என்று கூறக்கூடியவளாகவும் இருந்தாள். அப்பொழுது ஒரு நாள் அவளுடைய வீட்டின் சுவற்றை தடவிக்கொண்டு நடந்து செல்லும் போது தவறி கிணற்றுக்குள் விழுந்து விடுகிறாள். அப்பொழுது அந்த இடத்தில் அவள் இறந்து விட்டாள். அப்போது அந்த இடம் அவளுக்கு கபராக மாறிவிட்டது. அன்பான சகோதர சகோதரி, உலகில் நாம் வாழ்ந்த இருக்கும் நாட்களில் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் நல்ல வழியில்
வாழ வேண்டும், நன்மைகளை ஏவ வேண்டும். மீறி யாருக்காவது அநியாயம் செய்துவிட்டால் அவர்கள் நமக்கு எதிராக அல்லாஹ்விடம் துஆ அல்லாஹ்விடம் கேட்டதற்கு முன்னாடி நம்ம அவங்ககிட்ட மன்னிப்பு பெற வேண்டும். மன்னிப்பு பெற்றால்தான் அல்லாஹ்விடம் நம்ம அருள் பெற முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக அப்பான் அப்பான் அடுத்ததாக ரஸ்னா 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 அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஜித் எங்க அம்மா சனா சொல்ல சொன்னாங்க. சனா சூரா. சனா வா ஏறு ஏறு. சனா கொடுத்தாங்க உங்களுக்கு. வா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்தையும் எந்த இருக்கும் எல்லாருக்கும்
சனா தீபா. எல்லாம் அமைதியா இருங்க கொஞ்சம். கொஞ்ச நேரம் எல்லாம் முடிஞ்சிச்சுல, டீ குடுக்கறதெல்லாம் முடிஞ்சிச்சுல, கொஞ்சம் அமைதியா இருங்க. 2-3 பிள்ளைங்க நான் முடிஞ்சிச்சு, ஒண்ணுமே கேட்க மாட்டேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ومن يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. بسم الله الرحمن الرحيم. ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் நல்ல விஷயம் எல்லாமே அல்லாஹ்க்காக மட்டுமே இருக்க வேண்டும். அவன் ஒரு நல்ல செயல் செய்யறான் அப்படின்னாக்கா அதை செஞ்சா மறுமையில நன்மை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவன் அதை செய்யணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க தன்னை பார்த்தா பெருமையா பேசுவாங்க அப்படின்ற எண்ணத்தினால அவனை செய்யக்கூடாது. இதுக்கு அரபில ரியா அப்படின்னு பேரு. இந்த ரியாவை பத்தி நம்ம இதெல்லாம் தெரியாம இருந்ததுனால அந்த மாதிரி தப்பு செஞ்சிருந்தலாம். இன்ஷால்லா இதுக்கப்புறம் அந்த தப்பெல்லாம் நம்ம திருத்திக்கலாம். அதுக்கு முதல்ல ரியா எதனால ஏற்படுதுங்கிற காரணம் நமக்கு தெரியணும். ரியா ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னாக்கா தொழுகை, நோன்பு, ஜகாத். இது மூணுமே அல்லாஹ்க்காக வேண்டி செய்யணும் அப்படின்னாக்கா அதுல எதுவும் தப்பு கிடையாது. ஆனா இந்த இதை செஞ்சாக்கா நம்ம பெருமையா பேசுவாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய பாவம். அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வின் இறுதி நாளில் நம்பாதவருக்கு காட்டுவதற்காக வேண்டி தங்களுடைய செல்வங்களை செலவிடுவதற்கோ நீங்கள் செய்த தர்மங்களை சொல்லி காட்டியும் கொள்ளை செய்தும் பாழாக்கி விடாதீர்கள். அதுக்கான உதாரணம் என்ன அப்படின்னாக்கா, மண் படிந்திருக்கிற ஒரு வழியை காரை மேல மழை பெஞ்சு அதுல எதுவும் இல்லாம போறது. தாம் செய்த எதிலும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். தன்னை மறுக்கும் கூட்டத்தை அல்லாஹ் ஒருபோதும் வழிகாட்ட மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சூரா பக்ரால 264வது வசனத்துல சொல்றான். அது மட்டும் இல்லாம நிறைய வகையான ரியாவை பத்தி எச்சரிக்கைகளும் வந்திருக்கு. ரியாவை பத்தி என்ன எச்சரிக்கைனாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ரியா நான் உங்க விஷயத்துல அச்சப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா சிறிய இணை வைப்பு அப்படின்னு சொல்றாங்க. நபி திருவள்ளுவர் உடனே சிறிய இணை வைப்புனா என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரியா அப்படின்னு பதில் சொல்றாங்க. இந்த அளவுக்கு அன்றாடம் அவங்களுடைய தூதரும் ஒரு விஷயத்தை செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை நம்ம நிறைய ஃபாலோ பண்றோம். அந்த மாதிரி விஷயத்த நம்ம நிறைய செய்யணும். இதுக்கப்புறம் அதை மாத்திக்கணும். சுலைமான் பின் யஸார் அவங்க சொல்றாங்க, மறுமை நாள் அன்னைக்கு தீர்ப்பு முதல்ல யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாக்கா யார் இறை வழியில உயிர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் இறை வழியே உயிர் தியாகம் செஞ்ச ஒருத்தவங்களை கூப்பிட்டு நீங்க அல்லாஹ் கொடுத்த எல்லா அறுப்படையிலே காமிச்சு நீங்க இதன்படி என்ன அமல் செஞ்சீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு அவங்க யாருமே நான் உன்னோட வழியில உயிர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ் இல்ல நீ பொய் சொல்ற, நீ மக்களோட உயிர் தியாகி மாவீரன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது செஞ்சே தவிர நீ எனக்காக வேண்டிய அதை செய்யல. உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை மாவீரன் உயிர் தியாகி அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவங்க முகம் நரகத்தின்படி இழுத்து போடப்படுவான். அதுக்கப்புறமா நல்லா மார்க்கம் படிச்ச ஒரு மார்க்க அறிஞரை அல்லாஹ் கூப்பிடுவான். அவனுக்கு இறைவன் கொடுத்துட்ட எல்லா அருட்கொடைகளையும் காமிச்சு இதன்படி நீ என்ன வழி செஞ்சேன்னு கேட்பான். அதுக்கு உடனே அவங்க யாரோ நான் நானும் கல்வியை கற்று அடுத்தவங்களுக்கும் அந்த கல்வியை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்காக உடனே இல்ல நீ போய் சொல்ற, நீ மக்களோட வீட்டாரி, நீ அறிவாரின்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கே தவிர உனக்கு உண்மையிலேயே அந்த ஒரு கற்று உடைய நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி மரகத்தில் அவனை முகம் கூட நரகத்தின் வழி இழுத்து போடுவாங்க. மூணாவதுல இந்த மரகத்துல எல்லா வகையான செல்வத்தையும் கொடுத்துருக்கிற ஒருத்தவங்களை அல்லாஹ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிற எல்லா அருட்கொடைகளையும் காமிச்சு இதுபடி என்ன வழி செஞ்சேன்னு கேட்கிறப்போ நான் உனக்கு எந்தெந்த வழியில செலவு செய்யறது பிடிக்குமோ அதை நான் செஞ்சேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அல்லாஹ் உடனே இல்ல நீ போய் சொல்ற, நீ மற்றவங்க பாக்குறாங்கன்றதுக்காக வேண்டி மட்டும்தான் ஜகாத் கொடுத்துருக்க, மற்றவங்க பாக்குறாங்கன்றதுக்காக வேண்டி மட்டும்தான் நீ என்னோட வழியில செலவு செய்யறேன்னு சொல்லியிருக்கே தவிர நீ எனக்காக செய்யல அப்படின்னு நல்லா சொல்லி அவனே முகமுறை நரகத்தின் வழி இழுத்து போடுவாங்க. இப்ப மேல பார்த்த இந்த மூணுமே இஸ்லாம்ல சிறிய நன்மை கிடையாது. ஆனா அது அவ்வளவு பெரிய நன்மை. அல்லாஹ் அது ஏன் கூலி தரல அப்படின்னாக்கா அல்லாஹ் அந்த நன்மையை தாண்டி தன் மனசுல இருக்கக்கூடிய நீயத்தை பார்த்தான். அவங்க மனசுல அல்லாஹ்க்காக வேண்டி இல்லைன்றதுனால அல்லாஹ் அதுக்கு என்ன நன்மைன்னு தெரியல அவங்க நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மறுமை நாளப்போ தீர்ப்பு வழங்குறப்போ சொல்லுவான்,
இந்த மாதிரி நீங்க யாருக்காக வேண்டி இந்த செயல்கள்லாம் செஞ்சீங்களோ அவங்க இடத்துல போய் கேளுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க கூலி தருவாங்க வந்து அல்லாஹ் இந்த மாதிரி அவங்கள அமைச்சிடலாம் அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ரியாவை இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருந்தா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிடணும். இன்ஷாஅல்லாஹ் இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி செய்யாம இருக்க அல்லாஹ்வோட நம்பிக்கையாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சாமி இந்த வந்திருக்க அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குல்ஹுவல்லாஹு அல்லாஹ் ஒருவன் என கூறிவிடார்கள். அல்லாஹு ஸமத். அல்லாஹ் தேவைகளற்றவன். லம் யலித் வலம் யூலத். யாரும் அவன் பிறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நேராக யாரும் இல்லை. பெற்றோருக்காக யோகத்துலாம் ரப்பில் ஹமனா கமா ரப்பில் அமீன் சஹீரா. யா அல்லாஹ், நான் சுடனா இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல் அருள்வரும் அருள் புரிவானாக. இஸ்லாத்தின் நல்ல செய்திகள் 2. 1வது, பெற்றோருக்கும் பிறர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். பசுகளுக்கு வரவேற்புகள். கல்விக்காக ஓதக்குலாம். ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ், எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக லியானா அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamualaikum. A'udzubillahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Qul a'udzu birabbin nas, malikin nas, ilahin nas, min syarri waswasil nas, alladzi yuwaswisu fi sudurin nas, minal jinnati wan nas. Assalamualaikum. அடுத்ததாக ஆகாஷ் அவங்க ஒரு பேர் அஸ்ஸலாமு அலைக்கும். இதா ஆ அடுத்ததாக முஜாஹிதா முஜாஹிதா யாரு? Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. எனக்கு இந்த விழாவில் கொடுக்கப்படும் தலைப்பு பெற்றோரின் அந்தஸ்து. இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான். அதற்கு அடையாள ஒழுக்கம் பிள்ளைகள் பெற்றோர்கள் நடந்து கொள்வதால் அல்லாஹ் குர்ஆனில் பெற்றோரை பற்றி கூறுகிறான். வகலைய ரப்பலா தஅபுது இல்லாஹி அமன் அபி வாலிதைனி இஹ்சானன் பிமா ரஹமத்தன கிர்தல் கிர்னாலுமா வௌலியா வலா தக்கஹல் வௌல் அல்மா கௌலன் கரீமா. அல்லாஹ் அவரை எதிரில் யாரும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோரை நன்மை செய்ய வேண்டும் என்றும் உங்கள் இறைவன் கட்டளையிடுகிறான். அவ்விருவரில் ஒருவரே அல்லது இருவர் முழுமையாக்கிவிட்டால் அவரை சீ என்று சொல்ல வேண்டாம். அவரை உங்களிடம் விரட்ட வேண்டாம். அவரை கனிவான கல்யாணமாக பேசுகிறாரா? அல்லாஹ் நபி மூசாவுடன் மௌனம் கூறினார்கள். எவர் தன் பெற்றோரை நோவினை செய்வாரோ அவருக்கு நோவினை செய்யும் தொகை கொடுப்பான். யார் தன் பெற்றோர் மனத்திற்கு இருப்பாரோ அவருக்கு அழகான ஒருவரை கொடுப்பான். இன்னும் அல்லாஹ் பெற்றோரை பற்றி கூறுகிறான். ரப்பி ரஹ்மான் கமால் அபயானி ஷஹீரா. மேலும் இறைவனை நான் சிறுமியாக இருந்தபோது என்னை அழுவோடு படுவோடு வளர்த்தது போது நீயும் அவருக்கு கிருபை செய்வானாக என பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக கஷ்மா பாக்கி ஏனா அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கிட்ட வச்சுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அடுத்ததாக இப்ரா. இப்ரா. இப்ரான். இங்க வா இங்க வா. நல்ல சவுண்டா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்து அபஸா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அபஸா வ தவல்லா அன் ஜாஅஹுல் அ'மா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யஸக்கரு ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா அம்மா மன் இஸ்தக்னா فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يشقى وهو يخشى فأنت عنه تلهى كلا إنها تذكرة فمن شاء ذكره في صحف مكرمة مرفوعة مطهرة بأيدي سفرة كرام بررة قتل الإنسان ما أكفره من أي شيء خلقه من نطفة خلقه فقدره ثم السبيل يسره ثم أماته فأقبره ثم إذا شاء أنشره كلا لما يقض ما أمره فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وغلبا وزيتونا ونخلا وحدائق وغلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه ووجوه يومئذ مسفرة وضاحكة مستبشرة وأولئك هم الكفرة الفجرة. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதோடு மாணவர்களுக்கான நிகழ்ச்சி முடிவடைகிறது. அடுத்ததாக நமது மத்தியில் சிறப்புரையாக கமாலுதீன் மன்பை என்கிறவர்கள் உங்களுக்கு மத்தியில் உரையாற்றுவார்கள். மிக கவனமாக கேளுங்கள். எதை செய்கிறது என்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் எப்படி இருப்பாங்க என்றால் அவர்களுடைய தலைகள் மீது புறாக்கள் வந்து உட்கார்ந்தால் கூட அவைகள் எந்த அசைவும் இல்லாமல் அமர்ந்துவிட்டு போகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்திகளில் வருகிறது. அந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போய்தான்